இடத்த பாருங்க. காட்டுருமே முன்னாடி பில்லியன் வரைச்சிட்டு இருக்கிறேன். எந்திரிச்சு நிற்கிதுங்க. இப்போதான் போட்டிருக்குது. அப்படியே பின்னாடி ஒன்று நிற்கிது. ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். கேமரா. ஹாய் ஸ்க்ராட்ச், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகுங்க அது. இந்த ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தாங்க போக போகிறோம். வால்பாறை டு அதிரப்பள்ளி. எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் கிளம்புறோம். நம்ம பொள்ளாச்சி போய் போக போகிறதில்ல. சுங்கம் வந்து அப்புறம் ஆனைமலை அப்புறம் கோட்டூர், இந்த வழியாக போய் நம்ம ஆலியார் போய் சேர்ந்துடலாம். பொள்ளாச்சி போய் போகிறத விட இது எங்களுக்கு ரொம்ப பக்கங்க இந்த ரூட். அதுவும் இல்லாமல் அந்த ரூட்டு மாதிரி டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் ரூட்டு. இது நம்ம வால்பாறை போகிறது செகண்ட் டைமுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போயிருக்கிறேன். கேமரா எடுத்து புதுசில் போனேன். அப்போ வந்து சரியாக ஆங்கிள் செட் பண்ணல, சரியான வீடியோவும் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி போடணும் கூட தெரியாமல் இந்த டயத்தில் நான் எடுத்துகிட்டு போனதுங்க. அதனால் நான் வந்து எந்த வீடியோவும் ஃபுல் வீடியோ போட முடியலன்னா ஒரு ட்ரிப் வீடியோ என்னால் போட முடியல. இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரிப் வீடியோ போட்டுடலான்னு கிளம்பிட்டேங்க. சுங்கம் வந்துட்டோங்க. இந்த ரூட்டில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த 2 சைடும் புளிய மரங்க அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மாதிரி இடங்க இல்லைங்க. இங்கே இந்த ஆனைமலை ரூட்டில் ஒரு நல்ல ஒரு இடம்னா இந்த ரூட்டு. அப்புறம் பொள்ளாச்சி டு கோவிந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்கொம்புங்கிற ஒரு இடத்துல இந்த மரம் ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்த பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாக அப்படியே என்னமோ ஒரு கார்டன் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். அது வெயில் டயத்தில் என்ன அடிக்கிற வெயிலில் வந்தீங்கனாலும் இந்த இடம் வந்து அவ்வளோக்கா சூடு இருக்காது, நல்லா கூலிங்காக தான் இருக்கும். நல்லா ஃபுல்லாக நிழலாக தான் இருக்குங்க. நல்லா பனி விழுகுதுங்க. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 6:58 ஆச்சு. இன்னும் இது பனிக்காலம்தான். இந்த பயத்தில் போய் பனி விழுகுதுன்னு சொன்னால் விழுகாமையாக இருக்கும். நம்ம கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டோம். ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருந்தனால வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. சரி கொஞ்சம் வெடிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து வந்து நம்ம கூட ஒரு பில்லியன் ரைடர் வராரு. அவரையும் கூட்டிகிட்டு நம்ம ட்ரிப்பு கிளம்பிட்டோங்க. யாராவது வால்பாறை போகிறதுக்கு பொள்ளாச்சி டு அப்படி வால்பாறை போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா தயவு செஞ்ச தடவை இந்த சுங்கம் ஆனைமலை ரூட்டில் தடவை வந்து பாருங்கள். வராதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. அதிகமாக டிராஃபிக்கும் இருக்காது, நீங்கள் வரலாம், தைரியமாக வாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம கரெக்டாக ஆனைமலை வந்துட்டோங்க. கரெக்டாக 7:03 ஆச்சு. இங்கேருந்து பாருங்கள், சூப்பராக இருக்கா? வெயில், சூரியோதயம். வால்பாறையில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து அதிரப்பள்ளி போய் பார்த்துட்டு அப்படி வரணும்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் நடக்காதுங்க. ஏன்னா வால்பாறையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குது. முக்கியமான இடத்த மட்டும் சுற்றி பார்த்துட்டு தான் போக போகிறோம் நம்ம. ஏன்னா ஒரு நாள் ட்ரிப்பு அப்படி அதிரப்பள்ளி போய் வரணும் அப்படின்னா முக்கியமான இடங்கள் மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறையில் ஸ்டே பண்ண மாதிரி வரும். நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராதுங்க, அப்படி இப்படி நல்லா வளருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆலியார் அணை 7 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறது கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது, பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சாங்கன்னா தெரியும். இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அந்த புளிய மரம் இருக்காதுங்க. இந்த ரோட்டு சைடில் ஃபுல்லாக இருந்ததுங்களே அந்த மாதிரி இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இருக்கும். நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கிதுங்க.
பின்னாடி பில்லியன் விரைச்சிட்டு இருக்கிறான், தட்டி எடுக்குதுங்கிறான். ஜனவரியில் கிளம்பிக்கிறோங்க. குளிரெல்லாம் கை ஒரு கை சாப்பிட்டு லைட் அடிக்கிறீங்க நடுங்கிறது அப்படியே தெரியுதுங்க. நம்மக்கிட்ட க்ளவுஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படியே ஒவ்வொரு ரைடாக போகும்போது ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாங்க. ஆலியார் 2 கிலோமீட்டருங்க. ஆலியார் வந்தாச்சுங்க. ஆலியார் பாலம். இந்த இடமெல்லாம் பனி, ஈரம், தண்ணி இருக்குல்ல மேலேப்போ திறந்து விட்டுருக்குறாங்க. ஓ, உங்களுக்கு இந்த பேர் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆலியார் அணைங்கிறது 1962. வால்பாறை 40 கிலோமீட்டருங்க. தங்கள் வருகைக்கு நன்றி நன்றி. வால்பாறை ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பனி பாருங்க, அவ்வளோ இருக்குது. தண்ணி இது வரைக்கும் இருக்குதுங்க. குரங்கு வாட்டர் ஃபால்ஸுங்க. தண்ணி கம்மியாக தான் வருதுங்க. ஏற ஆரம்பிச்சிட்டோம். இத்தனை நேரம் சமமான ரோடாக இருந்தது. பார்த்தாங்க ஹில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. காலையில் நேரமாக நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டுறக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹார்ன் அடிக்காமல் திருப்பவே முடியாது. இப்போ ஹார்ன் அடிக்காமல் திருப்பக்கூடாது. எனக்கு வியூ இருக்குது, அந்த சைட்லேருந்து வர்ற வண்டி வருதா இல்லையான்னு தெரிகிற அளவுக்கு வியூ இருக்கிறனால ஹார்ன் அடிக்காமல் போயிட்டுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹார்ன் அடிச்சுக்கிறது நல்லது. நம்ம கரெக்டாக டோக்கன் போடும்போது 7:30 நினைக்கிறேங்க. இப்போ கரெக்டாக 7:43 ஆச்சு. மேலே வால்பாறை ஃபோட்டோ பாயிண்ட் வந்து எத்தனை மணிக்கு போய் எத்துவோன்னு பார்க்கலாம். வண்டி எதுவுமே இல்லாதனால ஃப்ரீயாக ஓட்டிகிட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டிக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரீயாக ஓட்ட முடியாது. ஃபஸ்ட்டு பெரிய பெண்டுங்க. குரங்கு வால்பாறை இந்த ரைடோட ஃபஸ்ட்டு குரங்குங்க இது. முன்னாடி வால்பாறை வந்து இந்த இடத்தையே நான் மறந்துட்டேன். என்ன இவ்வளோ பெரிய பாறை இருக்குதுன்னு பார்க்குறேன். கரெக்டாக அது எத்தாவது வேண்டுன்னு தெரில, நீங்கள் வந்தாலே தெரியும். ஆலியாரோட டேமோட வியூ பார்க்கறக்கு அந்த பெண்டு கரெக்டாக இருக்குங்க. ஏய், இந்த பெண்டு அல்லவோ, இதானா? இதான் நிறுத்த விட மாட்டேறாங்க. வண்டிக்கு நிறுத்தலாங்களா? வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைடா, பெரிய வண்டியாக தான் வந்து நான் வண்டி திறப்ப முடியாதல்ல. ஏன்னா இவங்களுக்கு எந்த பிஸ்கெட்டும் எதுவும் வாங்கிட்டு வரல. இவங்களுக்குள்ள பிஸ்கெட் எதுவும் வாங்கிட்டு வராமல் வந்துட்டோம்.
உட்காந்து தெரியுது, ஆனால் அவ்வளோ நல்லா தெரியாதுங்க. வால்பாறை ரோடு தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 பெண்டு தெரியுது இங்கிருந்து பார்த்தால. டேமில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்படி வெயில் அடிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், வெளியே கொஞ்சம் வெது வெது வெதுன்னு. என்ன இடம்? ஊர் பேர் எங்கேயும் போடல. பண்ணி வண்டியில் முட்டிச்சுன்னா வண்டியை விற்கணும்னு சொல்லுவாங்கடா. அங்கே வர்ற பண்ணி குட்டிக அப்படியே பின்னாடி ஒன்று நிற்கிதுரா, வந்து இடிச்சிட போகுதுரா. பண்ணி குட்டிக்கு பார்த்தியா? அணில் குட்டி மாதிரி இருக்குதுரா. யாரும் எதுவும் பண்ணாது போல் இருக்குது. இந்த அணிலுக்கு 3 கோடு இருக்குமல்ல, இதுக்கு அது இருக்கு, நல்லா இருக்குதுல்ல. இந்த இங்கே வேறு ஒன்று ஒத்தைக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அது என்னடா பில்லுத மேய்தா? ஓ சரி, எங்களை எதுவும் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நன்றி. டயரா? என்னது டயர் இல்லைங்க, அது வேறு என்னமோ ரிஃப்ளெக்டும் அதுலேயே வச்சுருக்குறாங்க. வால்பாறையில் முக்கால்வாசி பெண்டுக்கு அது வச்சுட்டாங்க போல தெரியுது. அதை நான் போன வாட்டி வரும்போதெல்லாம் அது எதுவும் இல்லைங்க, இந்த வாட்டி தான் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட் ஆகுது. இதுக்கு என்னமோ பேர் இருக்குது, எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லையே. இங்கே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்னு தோணுதுல்ல. இல்லை, அது வந்து அங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ஏன்னா தண்ணி போய் அப்படி இறங்குதல்ல. கரெக்டாக 8 ஆச்சுங்க இந்த ஸ்பாட் வந்து எத்தும்போது. இடத்த பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு தேயிலை நம்ம பார்க்குறது பெண்டிலேயே முன்னாடி நம்ம ஏறி வரும்போது ஃபஸ்ட்டாக முன்னாடி இருக்கிறது தானே. சூப்பராக இருக்குது வேறு. தாங்க ஃபோட்டோ பாயிண்ட்டு. எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நிறுத்தி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. நல்லா இருக்கு இந்த இடம். வால்பாறை இன்னும் 14 கிலோமீட்டருங்க. சோலையார் அணை 29. கரும் போக தள்ளுதுங்க வண்டியில். அந்த வீடு டைட்டானிக் போஸ்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. வா இந்த வியூ பார்த்துட்டு போகலாமா? சூப்பராக இருக்குது. நெல்லியாம்பதியில் அந்த மாத்திரம் ஒரு டைப்பு இல்லை. ரொட்டி கடை ஊர் பேருங்க. ரொட்டி கடை அதிகமாக வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதுதான் ரொட்டி கடை.
கடை வெளியே காணோம். தள்ளு வண்டி மாதிரி இருக்குன்னு நினச்சேன். எல்லாமே தள்ளு வண்டி மாதிரி வச்சு இப்போ பெரிய கடை ஆயிடுச்சு போல் இருக்குதுங்க. ஏய் காட்டுருமை அதான் இத்தனை வண்டிக்கு நிறுத்திக்குதா இங்கே? இறங்கி பக்கத்தாடி வந்து உன்னை விட்டு போட்டு ஓடிடுவேன். பாருங்க, நான் ஏதோ ஆடு மாடு மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்குது. இறங்கு. போன வாட்டி வந்து எதுவுமே பார்க்க முடியலைங்க. இந்த வாட்டி தான் எவ்வளோ தெரியும்னு தெரியல. ஜூம் பண்ணி வேணாலும் நான் உனக்கு இந்த வீடியோவில் நான் போடுறேன். எப்படி இருந்தாலும் ஒரு 20-30 இருக்கும் போல் இருக்குது. இல்லை இப்போ அதுக்கு மேலேயே இருக்குதுங்க. அவங்க எல்லாம் மேயுது. என்னடா நம்ம பைக் மாதிரி 2 பைக் சேரும் போல் இருக்குதுல்ல. பில்லு மட்டும்தான் சாப்பிடுது, தேயாளி சாப்பிட்றதில்ல. பார்த்தது போதும். இது ஒன்று மட்டும் சாப்பிடாம நம்மளவே குறுன்னு பார்க்குது. எங்களை பார்த்ததே இல்லையாடாங்கிற மாதிரி பார்க்குது. ஆ ஒம்பது 7 ஆச்சுங்க. நம்ம கரெக்டாக புது தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து எத்திட்டோம். இந்த பக்கம் தாங்க வால்பாறை. வால்பாறையில் போய் டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பலாங்க. நல்ல முடி வியூ பாயிண்டா இல்லை கூழாங்கல் ஆறான்னு அங்கே போய் முடி வெட்டுக்கலாம். வால்பாறை வந்தாச்சுங்க. இந்த இடம் வந்தாச்சுனாலே வால்பாறை வந்தாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பெண்டுலேயே வால்பாறை ஊர் டவுன் தெரியுதுங்க. சின்ன கடையை பார்த்து நிறுத்தா? ஓ சரி. இல்லை பெரிய கடைக்குள்ளே போனீங்கன்னா அந்த கடைக்கு சேர்த்து பில்லு போடுவாங்க. பெரிய கடைக்குள்ளே போனால் சொல்ல முடியாது. ஃப்ரிட்ஜு இருக்குது அவங்களுக்கு, பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு பழசெல்லாம் போடுவாங்க. சின்ன கடையில் அப்பப்போ தீந்துடும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எல்லாமே. இந்த டயத்துலேயே எவ்வளோ திறக்குன்னா 10-11 மணியெல்லாம் ஆச்சுன்னா ஃபுல் திறக்காக தான் இருக்குங்க. வண்டியவே இன்ஜின்ஜாக தான் ஏற்றி கொண்டு வரணும். ஏன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அந்த பக்கம் இந்த பக்கம் கடைகள் மார்க்கெட்டு எல்லாம் ஒரே பக்கம் தான் இருக்குதுங்க. கரெக்டாக வால்பாறை 9:13 கத்திட்டோங்க. நம்ம இதே ஊர் தானுங்களா? சரி. ஓ கொல்லங்கோடுங்களா? ஓ சரி 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 சரிங்க சரிங்க. ஓ சரி சரிங்க. இந்த நல்லமுடிக்கு போகிற வியூ பாயிண்ட் எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். நம்ம போகிற ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இடம் நல்லா இருக்கும், ஆனால் போகிற ரூட்டு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரில. காங்கிரீட் இங்கெல்லாம் போட்டிருக்குறாங்க, அங்கேயும் போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மணி கரெக்டாக 9:41 ஆச்சுங்க. 9:41 40ன்னு 40க்கு நம்ம எடுத்துருக்குறோம் வண்டி. எங்கே வால்பாறையிலேருந்து சாப்பிட்டு வண்டி எடுத்தாச்சு.
ஓ 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 என்ன பெரிய திட்டு. சூப்பராக இருக்குதாரு. அது மட்டும் ரொம்ப படி மாதிரி அழகாக வெட்டி வச்சுக்கிறாங்க. இதுங்க கூட கொஞ்சம் அப்படியே இருக்குது. அது அப்படியே என்னமோ கார்டனில் டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஒன்றுமே தெரியாது. பார்த்தீங்களா ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த 10 கிலோமீட்டருமே இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். அதனால தான் இங்கே இன்னும் ரோடு மட்டும் இங்கே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு போகிற கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. ரோடு இப்படி மோசமாக இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் கூட்டம் கம்மியாக போகுது. டீத்தெல்லாம் மனம் அடிக்குதா? வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு மனம் அடிக்காது. அந்த காலத்து டிராக்டரு அந்த காலத்து டிராக்டரு பெட்டியும் அந்த காலத்தை பெட்டி தான் போல தெரியும். இல்லை பெட்டி புதுசாக இருக்கும். டிராக்டர் பார்த்தியா? சரி ஒரு ஆள் உள்ள கரெக்டாக உட்காந்துக்கலாம். அதுதான் அல்ல அந்த காலத்து டிராக்டரை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தியா? ஆனால் அது ஒர்க்கில் தான் இருக்கும். சும்மா ஷோக்கு நிறுத்தி வச்சுக்கிறதல்ல, ஒர்க்கில் தான் இருக்கும். கரெக்டாக பஸ்ஸு கலவாக ஒரு பைக்கு ஒதுங்கி நிற்கிற கலவாக இருக்குது ரோடு. இங்கே வேறு எதுவும் இல்லை. 2 சைடும் தேயலை ரோடு. சூப்பராக இருக்குதுல்ல? என்ன ஆகுது தெரியல. இதோ இப்போதான் போட்டிருக்குதா மணி? அடே இப்போ தான் பேட்ச் ஒர்க் வேலை நடந்துட்டுருக்குதுங்க. வந்தாச்சுங்க நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு. ரெண்டு பேருங்கண்ணா. ஓ சரிங்க. டோக்கனை வந்தால் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அடுத்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நாங்களாம் அந்த இடத்துக்கு போகிறதில்ல. இங்கேருந்து பார்க்குற வியூவிட கீழேருந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. தாங்க நல்லமுடி வியூ பாயிண்ட். அங்கெல்லாம் கொஞ்சம் ஊருக்குள்ளே ஆயிடுச்சு. அங்கெல்லாம் கொஞ்சம் நான் வரும்போது இது மட்டும்தான் இருந்துச்சு. எவ்வளோ சீக்கிரமாக அங்கே ஒரு ஊரே ஆயிடுச்சு. வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது வருங்க தொங்க. நம்ம நல்லமுடி போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோங்க. அது வால்பாறை டவுனு. அது ஃபுல்லாக இங்கேருந்து தெரியறது. நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி லெஃப்ட் எடுத்துக்கிறோங்க. லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டே போய் பிடிச்சிருங்க. கேரளா செக் போஸ்ட்டை வந்து சேர்ந்துருவோம். நம்ம அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து சோலையார் டேமு. சோலையார் டேம் போகிறதா வேண்டாமா நாங்கள் போய் பார்க்கலாங்க. சோலையார் டேமு அங்கே பெருசாக எதுவும் இல்லை, பார்க்கலாங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்குதுங்க. ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரோடு. 38 கிலோமீட்டருங்க கேரளா செக் போஸ்ட்டுக்கு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 33 தான் இருக்குது. நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து அதுக்குள்ளே 5-6 கிலோமீட்டர் வந்துட்டோம். கொச்சின் ரைட்டு.
இவங்கெல்லாம் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, வெண்டு வந்தால் நம்ம தான் ஹார்ன் அடிச்சு போய்க்கணுங்க. ரோடு செம்மையாக இருக்குதுங்க, நம்பி வரல இந்த ரோட்டில். நானும் கூட ஏதோ கொஞ்சம் தூரத்துக்கு தான் வச்சுருப்பாங்களோ என்னமோன்னு நினச்சேன். ரோடு செம்மையாக இருக்கு. இதில் போனால் தான் சோலையார் டேம் போகிறது. சோலையார் போக வேண்டாமல்ல? கேரளா செக் போஸ்ட்டுக்கும் தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற ரோடு வேலை நடக்குதுன்னு சொல்லி யாரையுமே அந்த பக்கம் அனுப்பி விடலைங்க. காலையில் 10 மணிக்கு அடைச்சோம்னா சாயந்தரம் 4 மணிக்கு தான் திறப்போம்னு சொல்லிட்டாங்க. இனி 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா இன்னும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சோலையார் டேம் ரூட்டில் போகலான்னு வண்டியை திருப்பிட்டோங்க. இதாங்க சோலையார் டேமு, சோலையார் அணை. நம்ம மேலே போய் டேமோட வியூ பார்க்கலாங்க. எப்படி இருக்குது, தண்ணி விழுகும்போது இருந்தால் சூப்பராக இருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாக சாரலாக தான் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இருக்குதுல்ல. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஆமாம், ஒவ்வொரு ரைடு பிளான் பண்ணும்போதும் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அப்படி போகலான்னு பிளான் பண்ணுறோம். நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம கையில் எதுவும் இல்லை. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டைம். முடிஞ்ச அளவுக்கு ரோட்டு வேலை நடக்குதா இல்லையா, அப்படி ஏதாவது விடுறாங்களா இல்லையாங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். 4 மணிக்கு மேலே உள்ளே விடுறாங்களாமுங்க. ஆனால் 4 மணிக்கு மேலே 4 வீலர் தான் ஒவ்வொரு நாளைக்கு அலோட் பண்ணுறாங்களாமா. 2 வீலர் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யானை 2 நாளுக்கு முன்னாடியும் கூட யானை யாரையோ அடித்து போட்டுது 2 வீலரில் போனவங்களேன்னு சொன்னாங்க. இந்த டைமெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அவங்க 4 மணிக்கு மேலேன்னு சொல்லும்போது தான் விட மாட்டேறாங்க. ஏன்னா அந்த டயத்தில் கொஞ்சம் அதிகமாக நடமாட்டம் இருக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடே கம்ப்ளீட் பண்ணாமல் திரும்பி போகிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 4 மணிக்கு மேலே இவங்க தமிழ்நாடு செக் போஸ்ட் விட்டு கேரளா செக் போஸ்ட் விடலன்னு வைங்க, வேஸ்ட்டாக போச்சு எல்லாம். அந்த ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம வீடே போய் ஏற்றிடலாங்க. தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆகிரும். சொன்னாங்க பைக்கெல்லாம் விடுறோம் 4 மணிக்கு மேலே விடுறோன்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனால் அவங்க விடல அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாது, அந்த கவர்மெண்ட்டை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஓகே ஸ்க்ராட்ச், இந்த ட்ரிப்பை நம்ம ஒரு சின்ன சங்கடத்தோடு முடிக்கிறோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் பைக் ரிலேட்டடான வீடியோஸ் அப்புறம் ட்ரிப் போகிற வீடியோஸ் தாங்க நம்ம போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.